மூசிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலபித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் சிறந்த நல் வணக்கங்களை, கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். சரி, இப்ப என்ன பார்க்க போறோம்? வார பலன்கள். இறைவன் அற்புதமாக வரமாக தருகின்ற வாரப்பலன்கள். இந்த வாரப்பலன்களில் ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாட்கள் 6-10-2025 முதல் 12-10-2025 வரை 7 நாட்களுடைய வாரப்பலன்கள் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது என்பதை ஒரு அற்புதமான ஒரு பலன்களாக ஒரு நல்ல மாற்றம், ஒரு கிரகத்துடைய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய கிரக மாற்றத்தினால் உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகின்றது. முக்கியமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து முக்கியமான காரியங்கள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு சிறப்பு வாரமாக அமையப் போகின்றது. ஒரு முக்கிய கிரக பயிற்சி ஏற்பட போகின்றது. உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள், முக்கிய யோகங்கள், முக்கிய மாற்றங்கள், முக்கிய சம்பவங்கள், பல நிகழ்வுகள், பல முக்கியத்துவமான நிகழ்வுகள் வெற்றியாக மாறப்போகின்றது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மாலையாக உங்களுக்கு விழப்போகின்றது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் வளம் முன்னேற்றம், லாட்டரி போன்ற யோகம் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமையப் போகின்றது. பணம் கொட்டும் வாரமாக அமையப் போகின்றது. தொழில் வளம் பெருகக்கூடிய வாரமாக அமையப் போகின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனையில் தீர்வதற்கான நல்ல கிரக அமைப்புகள் ஏற்படுகின்றதா, என்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை தெளிவாக நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா ராசியும் பார்க்கலாம். அதே நேரம் இது பொதுவான பலன் நேர்களே. இது பொது பலன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் குடும்பங்களில் இது 80% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% பேருக்கு ஏதாவது தடைகள், தாமதங்கள், பிரச்சனை இருக்கும். ஆக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீண்ட நாள் பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகம். தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள், மோசமான திசைகள், மோசமான புத்திகள் நடக்கும் பொழுது அது நீண்ட நாட்கள் உங்களை போட்டி வாட்டி வதக்கி கொண்டிருக்கும். அதை எப்படி சரி செய்வது, என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுவது, என்ன மாதிரி நிவர்த்தி அடைவது, எப்படிப்பட்ட நிவர்த்தியை மேற்கொள்வது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதை தெரிந்து கொள்ள கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் தீரும், சொன்னது நடக்கும். ஏனென்றால் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை எப்ப தீரும் என்பதை அந்த பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் சரியாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே இந்த வாரப்பலன்களை பார்ப்போம். வாரப்பலன்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அதிரடி மாற்றம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற இடத்தில், ஒரு புதையல் போன்ற இடத்தில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு சிறந்த காலத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரு இடத்தில் குரு பகவான் பயிற்சி அடைகின்ற ஒரு சிறந்த வாரம். மீன ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய யோகங்களை தரக்கூடிய உச்சம் பெற்ற இடத்தில் பயிற்சி அடைகிறார்.
4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் கடகராசிக்கு பொதுவாகவே மீனராசிக்கு ஒரு கடகராசி என்பது மிகப்பெரிய யோகப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம். அதாவது கடகம், விருச்சகம், மீனம், இந்த மீனுக்கு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு ஏற்படும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். கடகம், விருச்சகம், மீனம். அப்போ இந்த மீனத்துக்கு கடகத்துக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ மீனராசியிலிருந்து சிறந்த யோகத்தை, உயர்ந்த யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் இந்த 5ஆம் இடம். அதே மீனராசிக்காரர்களுடைய சொத்துக்கள், பதவிகள், சொத்து பெறுகின்ற யோகம், பதவி பெறுகின்ற யோகம், மிகப்பெரிய செல்வத்தை அடையக்கூடிய யோகம், திடீர் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகத்தையும் புதையல் போன்ற யோகத்தை பெறலாம். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாகப்பட்டவன், அதே நேரம் புதையல் போன்ற யோகத்தை தரக்கூடிய காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும், காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வருகிறார் குரு பகவான். அப்ப நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு, மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய பதவியும் நிச்சயமாக ஏற்படும். சரிங்களா? அடுத்து இந்த 10/10/2025, இந்த 10/10/2025 மீன ராசிக்கு 3/8க்குரிய 3ஆம் இடத்துக்குரியவனும் 8ஆம் இடத்துக்குரியவனும் 7ஆம் இடத்துக்கு பயிற்சிக்கிறார். ஆக நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பரிவர்த்தனை யோகமாக மாறுகிறது. அது 7ஆம் இடத்தில் சுக்கிரன் கன்னி வீட்டில் பயிற்சி அடைகிறார். அதாவது சிம்மத்திலிருந்து கன்னிக்கு, மீன ராசிக்கு 6ஆம் இடம் சிம்ம ராசி, அதுலேருந்து 7ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த கன்னி புதனுடைய இடம். அந்த புதன் துலா ராசி சுக்கிரன் வீட்டில் ஏற்கனவே போயிட்டார். சுக்கிரன் வீட்டுக்கு துலா ராசிக்கு போயிட்டார். அப்போ பரிவர்த்தனை யோகமாக மாறுகிறது. இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது உச்சம் பெற்ற பலனை கொடுத்துரும். நல்ல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பதவி யோகம், செல்வ யோகம் அனைத்தையும் கொடுத்துரும். அடுத்து உங்களுக்கு பாக்கியாதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பாக்கியாதிபதி அதாவது 2/9க்குரியவன் அந்த பரிவர்த்தனை யோகத்தோடு இவர் இணைந்துடுறார். இணைஞ்சு அப்போ 2ஆம் அதிபதியாகி 9ஆம் அதிபதியாகி இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்ற புதனோடு சேரும் பொழுது நல்ல வருமானமும், நல்ல முன்னேற்றமும், பூமி யோகம், பதவி யோகம் நிச்சயமாக ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. ஆக இந்த வாரம் 2 கிரக மாற்றம். ஒன்று உங்கள் ராசிக்கு குருபான் உச்சம் பெறுகின்ற ஒரு பயிற்சி. அடுத்து சுக்கிரனுடைய பயிற்சி. இந்த 2 பயிற்சிகளும் நல்ல உத்தியோகத்தையும், நல்ல செல்வத்தையும், பதவியும், புகழையும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அதிரடி மாற்றமாக, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகமாக உறுதியாக இந்த 2 கிரகங்கள் ஏற்படுத்தும். நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுத்தும். நல்ல புத்திர யோகத்தை ஏற்படுத்தும். பூரிய சொத்துக்கள், பதவி யோகத்தையும் உறுதியாக இந்த வாரம் அதிரடி மாற்றமாக இந்த 2 கிரக மாற்றங்கள் நல்ல யோகங்களை உறுதியாக ஏற்படுத்தும். ஆக இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள், நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? உங்கள் எதிர்கால வாழ்க்கை சிறப்பு பெறும், நிச்சயமாக சிறப்பு வரும். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.